ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் ரெயின்போ கிச்சனுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, நம்ம எல்லார் வீடுகள்லையுமே ஸ்விட்ச் போர்டுக்கு கீழே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழுக்காகி இருக்கும். இதை எப்படி ரொம்ப ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணலான்னு பார்க்கலாம். மற்ற இடத்துலலாம் இப்படி இருக்காது, ஆனால் ஈர கையோடு நம்ம ஸ்விட்ச் போர்டை அப்பப்போ நம்ம போட்டு இது மாதிரி ரொட்டீனாக பண்ணுறதுனால இந்த மாதிரி கண்டிப்பாக பாருங்கள், ஸ்விட்ச் போர்டுக்கு கீழே இது மாதிரி கட்டாயம் எல்லார் வீட்லேயுமே கொஞ்சம் அழுக்கு சேர்ந்துருக்கும். அது பார்க்குறதுக்கு ரொம்ப அசிங்கமாகவும் இருக்கும். இதை வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இப்போது ஸ்விட்ச் போர்டுக்கு கீழே இது மாதிரி செவுறு இருக்கிறதுனால இப்படி தெரியுது. இதுவே நீங்கள் நம்ம கிச்சன்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஸ்விட்ச் போர்டுக்கு கீழே வந்து டைல்ஸ், இது மாதிரி டைல்ஸ் இருந்தது அப்படின்னா நமக்கு அந்த அளவுக்கு அழுக்கெல்லாம் சேராது, ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம். ஆனால் செவுத்தில் இருக்குது ஸ்விட்ச் போர்டு அப்படின்னா நம்ம கை பட்டு காலப்போக்கில் இந்த மாதிரி அழுக்காகிடும். அதை இப்போ நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த மாதிரி கரை வந்து நமக்கு ஸ்விட்ச் போர்டுக்கு கீழே மட்டும் இல்லை, வீட்டில் வந்து கீழே செவுத்தோடைய கீழ் பகுதியில் குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா அங்கேயும் இது மாதிரி இருக்கும். அதுக்கும் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு டீஸ்பூன், சின்ன டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, சமையல் சோடா இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்துக்கோங்க. அது கூட பாருங்கள், நான் காமிச்சிருக்கிற மாதிரி கொஞ்சமாக இந்த அளவுக்கு மட்டும் பேஸ்ட்டு, ஏதாவது ஒரு பேஸ்ட்டு உங்கள் வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுற பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா ஸ்விட்ச் போர்டுக்கு கீழேயுமே இதை நீங்கள் க்ளீன் பண்ணிடலாம். ரொம்ப குறைவாக ஒரு 2 டீஸ்பூன் மட்டும், ரொம்ப தண்ணியாக ஆக்கிடாமல் 2 டீஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்து இதை ஒரு வேஸ்ட்டான ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இதுவே போதும், எல்லா இடத்துலையும் நீங்கள் க்ளீன் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சமாக தான் உங்களுக்கு டெமோ மாதிரி செஞ்சு காமிக்க போகிறேன். அப்படிங்கிறதுனால இந்த அளவுக்கு கம்மியாக நான் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இதுவே ஒரு 10லேருந்து 15 ஸ்விட்ச் போர்டுக்கு கீழே இருக்கிற எல்லா அழுக்கையும் நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இது நீங்கள் செவுத்துடைய கீழ் பகுதியெல்லாம் க்ளீன் பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியில் இந்த பேஸ்ட்டை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேக்கிங் சோடாவையும் இந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி நுர வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கணும், ரொம்ப ஓடுற மாதிரி தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா அடித்து நுர வர மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த சொல்யூஷனை எடுத்து நம்ம வந்து அந்த ஸ்விட்ச் போர்டுக்கு கீழே அழுக்காக இருக்கிற இடத்துல வந்து முதல்ல அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், செவுறு வந்து ஈரப்படுத்தலாம் வேண்டாம், டைரெக்டாகவே நீங்கள் அது மேலே இந்த மாதிரி அந்த ப்ரஷ்ஷை வச்சு இப்படி அப்ளை பண்ணி விடுங்க. தேய்க்கவெல்லாம் தேவையில்லை, நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும். அந்த பேக்கிங் சோடா போட்டிருக்கிறதுனால அது வந்து நல்லாவே அழுக்கு பூரா ரிமூவ் ஆகிடும். இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்கள் வீட்டு அந்த செவுத்தில் நீங்கள் அடிச்சிருக்கிறது வந்து பெயிண்ட்டாக இருக்கணும். வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட்டு, அப்படி இல்லைன்னா டிஸ்டம்பர் இந்த மாதிரி அடிச்சிருந்தீங்க அப்படின்னா அது வந்து கலர்லாம் போகாது. நார்மலாக சுண்ணாம்பு அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னாக்கா கலர் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. இப்போ டிஸ்டம்பர் அடிச்சிருக்கிறீங்க, வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் அது மாதிரி அடிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த பெயிண்டோடைய கலர்லாம் ரிமூவ் ஆகாது, ஃபேட் ஆகாது. நம்ம இந்த அழுக்கை மட்டும் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ வந்து இது மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. எங்கெங்கே அழுக்கு இருக்குதோ அந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த ஸ்விட்ச் போர்டில் ஈரம் படாமல் பார்த்துக்கோங்க. இப்போது அப்ளை பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் இதை வந்து ட்ரை ஆக விட வேண்டாம். ஒரு நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு தடவை இந்த சொல்யூஷனையும் வச்சு நம்ம வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா அப்ளை பண்ணியாச்சு. ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இதை வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த சொல்யூஷனையே தொட்டு திரும்ப ஒரு தடவை நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுக்கிறேன் இந்த இடத்த பூரா. இது மாதிரி ப்ரஷ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இதை வந்து ஈஸியாக ஒரு துணி வச்சு தொடச்சி எடுத்தோன்னா, இப்போவே பாருங்கள் முதல்ல எந்த அளவுக்கு அந்த இடத்துல அழுக்கு தெரிஞ்சுது. இப்போ அந்த அழுக்கு பூரா ரிமூவ் ஆகிடுச்சு. அழுத்திலாம் தேய்க்க தேவையில்லை. அப்ளை பண்ணி ஒரு நிமிஷம் விட்டுட்டு திரும்ப அந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, நம்ம பேஸ்ட்டும் பேக்கிங் சோடாவும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம், அதை தொட்டு திரும்ப ஒரு தடவை லைட்டாக ரப் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி ஒரு காஞ்ச துணி வச்சு, காஞ்சிருக்கணும், ட்ரையான காட்டன் துணி வச்சு இப்படி தொடச்சி எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக அந்த அழுக்கு பூரா ரிமூவ் ஆகிடும். பாருங்கள், இதுவே இந்த ஸ்விட்ச் போர்டில் அழுக்கு இருக்குது அப்படின்னா இந்த ஈரம்லாம் வச்சு தொடச்சிடாதீங்க. வெறும் பேஸ்ட்டை அப்ளை பண்ணி நீங்கள் ஒரு ப்ரஷ் வச்சு லைட்டாக தேய்ச்சாலே அந்த ஸ்விட்ச் போர்டெல்லாம் அழுக்காக இருந்ததுன்னா அதுவுமே ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். இப்போ பாருங்கள், அந்த துணியை வந்து லேசாக தண்ணி தொட்டு தொடச்சிட்டு நம்ம வந்து காய விட்டுடலாம். முதல்ல ட்ரையான துணியை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் லேசாக தண்ணி தொட்டுக்கோங்க. தண்ணி தொட்டுட்டு அந்த ஈர துணியால் ஒரு தடவை இந்த மாதிரி தொடச்சி விட்டுட்டிங்கன்னா
ரொம்ப நீட்டாக அந்த இடத்துல எவ்வளோ அழுக்கு இருந்ததுன்னு நீங்கள் முன்னாடி உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா பளிச்சுன்னு சுத்தமாகிடும். ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாகவே மெயின்டைன் ஆகும். பாருங்கள், இப்போ இது மாதிரி இருந்தால் எவ்வளோ அசிங்கமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதை வந்து 6 months ஒன்ஸ் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. ரொம்ப வீடு வந்து ரொம்ப நீட்டாக மெயின்டைன் ஆகும். நான் சொன்ன மாதிரி உங்களுடைய பெயிண்ட் வந்து வாட்டர் ப்ரூஃப் இல்லைன்னா டிஸ்டம்பர் இந்த மாதிரி இருக்கணும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.